தாத்தா இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள இந்த மருந்த பாட்டிக்கு எப்படியாவது கொடுத்தே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உடனே வாங்கிட்டு வர சொல்றேன். போ சிவா, உடனே மெடிக்கல் ஷாப்ல இருந்து இது வாங்கிட்டு வந்துரு. இது இங்க மெடிக்கல் ஷாப்ல எங்கேயுமே இல்ல. நான் இங்க வரதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். நான் பாட்டிக்கு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்றதால உங்ககிட்ட சொல்றேன். இந்த மருந்தால மட்டும்தான் பாட்டியை காப்பாற்ற முடியும். இந்த மருந்து எங்கப்பா கிடைக்கும்? வீனஸ் சிட்டிக்கு போய் பார்த்தா இந்த மருந்து கிடைக்கலாம். அதுவும் இந்த சாயந்தரத்துக்குள்ள வாங்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டிய அந்த கடவுளால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல டாக்டர். நான் எங்க பாட்டியை காப்பாத்தியே தீருவேன். சிவா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம வேதா சிட்டில இந்த மாதிரி நடக்கும்னு யாருமே இதுவரைக்கும் எதிர்பார்க்கல. நம்ம வேதா சிட்டில புயல் அடிச்ச காரணத்தினால நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்களா? நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுவும் வண்டிக்கு போற வழியில நிலச்சரிவு ரயில்வே ட்ராக்கையும் விட்டு வைக்கல. மத்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகளே இல்ல. இங்க இருந்து யாராலையும் வெளியவும் போக முடியாது. நம்ம வேதாஸ் நகரத்து மக்கள் மத்த ஊருக்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஊர்ல இருந்து வெளியே போகணும்னா மக்கள் ஏர்வேஸ மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அது மட்டும் தான். மெடிக்கல் ஷாப்லயும் மருந்துங்க காலி ஆயிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் காலி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா எப்பதான் இதுக்கு முடிவு பிறக்கும்? நம்ம வேதா சிட்டியோட நிலைமை தான் என்ன? இத பத்தி நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் சேனலை பார்த்துட்டே இருங்க. சிவானி, இவ்வளவு தூரம் எப்படிப்பா போவேன்? போறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லனா நான் என்னோட சைக்கிள்லயே போயிடுவேன். சாயந்தரத்துக்குள்ள நிச்சயமா மருந்தோட வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி லட்டு சிங் சாரால உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சிவா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குல்ல. ஏன்னா இந்த விஷயத்துல உனக்கு என்னால உதவி செய்ய முடியல. பாரு, நம்ம வேதா சிட்டியோட நியூஸ் ஹெலிகாப்டர் இந்த நேரம் பார்த்து ரிப்பேர் ஆகி கிடக்குதுல்ல. ஆனா சிவா, என்னால ஒரு உதவி பண்ண முடியும். உன்னை என் ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு பாதுகாப்பா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறேன்ப்பா. அதுக்கப்புறம் எந்த வண்டியும் போக முடியாது. ஓகே? தேங்க்யூ சார். கொஞ்சமாவது டைம் மிச்சமாகும்ல, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சிவா, இதுக்கப்புறம் ஜீப்பு போகவே முடியாதுல. ஆனா எதுக்கும் நான் போய் பாக்குறேன். நிச்சயமா இதுக்கு அந்த பக்கம் நிறைய வண்டி இருக்கும்ல. அதுல ஏதாவது ஒரு வண்டியில உனக்கு நான் லிஃப்ட் வாங்கி தர பாக்குறேன். என்ன பண்றாரு? இங்க இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டிங்க எல்லாம் ஜாம் ஆகி நிக்குது சிவா. சாரி சிவா, அந்த பக்கம் நிறைய வண்டிங்க ஜாம் ஆகி கிடக்குது சிவா. அட அட, என்னப்பா திடீர்னு சொல்ல முகலாம இருந்துடுச்சு. அட, நான் எங்கப்பா இருக்கேன்? அட, விழுந்ததுல ஏதோ பெரிய பள்ளத்துல விழுந்துட்டேன் போல இருக்கு. என்னை யாராவது காப்பாத்த வாங்கல. நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. சிவா, ஒன்னும் ஆகல லட்டு சிங் சார். நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க. ஓகே சிவா, நீ உன் சைக்கிளை ஹெலிகாப்டர் மோட்ல போட்டு பறந்து போயிடு. அது பேட்டரியில தான் போகும் ரேவா. அதுல இருக்கிற பேட்டரி ரொம்ப சின்ன பேட்டரி. அதுல பெரிய பேட்டரியை மாட்டவும் முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் அது கொஞ்ச தூரத்துக்கு பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது. ஆனா நான் பாத்துக்கிறேன். பாய். நான் ரயில்வே ட்ராக்ல சைக்கிள் ஓட்டுனேன்னா
நான் ரொம்ப ஸ்பீடா போயிடலாம். சீக்கிரமாவே அங்க போயிடலாம். இப்ப க்ளூ டயர் ஆன் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது ரயில்வே ட்ராக்ல ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நில்லுடா. பிரமாதம் தம்பி, நீ பயங்கரமா சைக்கிள ஓட்டுறியப்பா. அப்படி எங்க போயிட்டு இருக்க நீ? வீனஸ் சிட்டிக்கு. இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு நீ வீனஸ் சிட்டி வரைக்கும் போயிட முடியுமா? இந்த சைக்கிள்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது பறக்கும், ரொம்ப வேகமா போகும். இதுல நான் இன்னும் நிறைய கேஜெட்ஸ் செட் பண்ணிருக்கேன். அட்ரஸ் அக்கா நான் பாக்கும்போது தெரியுது. அப்ப நீ ஒரு வேலை பண்ண, இந்த சைக்கிளை இங்க விட்டு போயிடுன. இல்ல, நான் எங்க பாட்டிக்கு மருந்து வாங்க போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அதை பத்தில கவலையே கிடையாது. உன் சைக்கிள் இங்க போட்டு போ, உன் பாக்கெட்ல இருக்கிற காசை கொடுத்துட்டு போ. மருந்து வாங்க போறேன்னு சொல்ற, அப்படின்னா உன் கையில கண்டிப்பா காசு இருக்கணும்ல. வா, சீக்கிரம் இறங்க. இறங்க முடியாதுன்னு சொன்னா அப்படி வேற சொல்லுவியா? சின்ன பையா, கையில இருக்கிற கோப பார்த்தல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. ஹலோ ஹலோ, பெரியமணி, சின்னமணி, டேய் சதாமே, டேய் சுந்தரே. சொல்லுங்க பாஸ். ஒரு சின்ன பையன் என்ன அடிச்சு போட்டுட்டு அங்க வந்துட்டு இருக்கான்டா. அவனை புடிச்சு அவன் கையில இருக்கிற சைக்கிளை புடுங்கிடுங்க. நான் சொன்னது கேட்டுச்சா? அவன் என்ன அடிச்சுட்டான். அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். ஓகே பாஸ். என்னடா ஆச்சு? புடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்ல பாஸ், அவன் எங்களையும் அடி பின்னு பின்னு பின்னி எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்கான் பாஸ். ஹலோ சங்கரா. ஓகே பாஸ், அவன் இங்க வரட்டும். என்ன விடுங்க. பிடிச்சிக்கோ. இது என்னது?
மன்னிச்சிருப்பா, என்ன அடிக்காதப்பா. இத உன பரிசு, முதல்ல உன் பரிச கையில வாங்கிடுப்பா. ஓ சைக்கிளையும் அப்படியே எடுத்துக்கோ, என்ன மட்டும் அடிக்காத, தயவு செஞ்சு வாங்கிக்கோ தம்பி. அவசரம்னு போற அப்பாவி மக்கள் கிட்ட எல்லாத்தையும் திருடுறீங்களே, உங்களுக்கே இது வெக்கமா இல்ல? மருந்து வாங்கறதுக்காக சிவாவை எதுக்கு தனியா அனுப்புனீங்க? சிவா ரொம்ப சின்ன பையங்க, அவ்வளோ தூரம் அந்த ஊருக்கு தனியா அனுப்பிட்டீங்களே. அவனுக்கு ஒண்ணு ஆகாது பாட்டி, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. ஹெலிகாப்டர் ரெடி பண்ற வேலையை பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரெடியானதும் ஹெலிகாப்டர்ல போய் நேரா ஜீவாவை கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். என்ன அடிச்சிட்டான், இப்போ என்னோட ஆட்களையும் அவன் அடிச்சிருக்கான். அந்த பையன் என்ன ஆனாலும் வீணா சிட்டிக்கு மட்டும் போகவே கூடாது. இப்போ இது என்னுடைய மான பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு அந்த சைக்கிளோ இல்ல காசோ எதுவும் தேவையில்லை. ஆனா அந்த பையன் எனக்கு கண்டிப்பா வேணும். என்ன ஆனாலும் சரி, இந்த கிங்காரா மட்டும் எதிலையும் தோத்து போகவே மாட்டான். ஹலோ மன்சூர், ஒரு பையன் வேகமா அந்த பக்கம் தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான், அவனை விட்டுடாத. ஓகே பாஸ். அடி வாங்கினவ சும்மா இல்லாம அடி வாங்குறதுக்கு திரும்ப திரும்ப ஆள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான் போல இருக்கே. ரேவா, நான் வீண சிட்டிக்குள்ள வந்துட்டேன். ஓ எஸ் தாத்தா, சிவா வீண சிட்டிக்கு போயிட்டானா? பாத்தீங்களா, சிவா இருட்டுறதுக்குள்ள நிச்சயமா இங்க திரும்பி வந்துருவான். எஸ், இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான். ஒரு தடவை இதே மாதிரி பிரச்சனை எங்க ஊர்ல வந்தப்போ தனியால எதிர்த்து நின்னு 120 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா? நான் சைக்கிள இப்படி வேகமா ஓட்டி அப்படி வேகமா ஓட்டி பல்ட்டி அடிச்சு ஓட்டி ரொம்ப ரீல் இருந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நிறுத்து. சைக்கிள் நல்லா ஓட்டுறியோ இல்லையோ, ரீல் நல்லா ஓட்டுறடா. என்னாச்சுப்பா, உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? ஓடி இடி வந்தியா என்ன? ஆமா அங்கிள், நான் வேதா சிட்டில இருந்து இங்க வந்திருக்கேன், அதுவும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே. என்ன, வேதா சிட்டில இருந்தா? அதுவும் சைக்கிள ஓட்டிக்கிட்டா? ரோடு ஜாமா இருக்கு, ரயில்வே ட்ராக் எல்லாம் ஜாமா இருக்கு, எப்படிப்பா நீ மட்டும் இங்க வந்த? சார், அதெல்லாம் சொன்னா ரொம்ப லேட் ஆகும். எனக்கு முதல்ல இந்த மருந்து இன்ஜெக்ஷனும் கொடுங்க, நான் உடனே கிளம்பி ஆகணும். சாயந்தரத்துக்குள்ள இந்த மருந்தை எப்படியாவது என் பாட்டி கொடுக்கணும். நீங்க ரயில்வே இன்ஜினோட டிரைவர் தானே? ஒரு தடவை இன்ஜின் ஃபெயில் ஆனப்ப மயங்கிட்டீங்களே. நானே தான். தம்பி, நீ சிவா தானப்பா? ஆமா அங்கிள். நன்றி சிவா, நீ தான் என் உயிரையே காப்பாத்துனது. அப்ப நான் உன்னை பார்க்கவே இல்லப்பா, அதுக்கப்புறம் தான் டிவி நியூஸ்ல பார்த்தேன், அப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலைப்பா, இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன். ஓகே அங்கிள், நான் இப்ப கிளம்புறேன். என்னோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த மருந்தை எடுத்துட்டு நான் சைக்கிள்லயே வேதா சிட்டிக்கு போயாகணும்.
அதுவும் சாயந்தரத்துக்குள்ள. அப்போ ஒண்ணு பண்ணலாம்ப்பா, நீ என் கூட வா. ட்ரெயின் ட்ராக் எது வரைக்கும் சரியா இருக்கோ அது வரைக்கும் நான் உன்னை டிராப் பண்றேன்ப்பா. உனக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? வா போலாம். பாஸ், அந்த பையன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் பாஸ். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியுமா? ஃபாலோ பண்ணு, நான் வந்துகிட்டே இருக்கேன். அட, என்ன இது? மறுபடியும் என்ன ஃபாலோ பண்றீங்களா? இந்த நல்ல காரியத்துல என்னோட பங்கும் இருக்கணுமே சிவா. கொண்டா, நானும் அடிக்கிறேன். தம்பி, இது கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன், இதை நீ பாத்துக்கோ. அங்கிள், உங்க மூஞ்சில முட்டையோ தக்காளியோ நிச்சயமா அடிக்க மாட்டேன். ஓ, அப்படியா? இதுக்கு பதிலா நீ முட்டையா தக்காளியா அடிச்சிருக்கலாம்டா தம்பி. சூரியன் வேற மறைய போகுது. சிவா இன்னும் இங்க வந்து சேரலையே தாத்தா. அவன் வழியில இருப்பான் டாக்டர், இப்ப வந்துருவான். அங்கிள், இப்போ என்ன பண்றது? ட்ராக்குக்கு நடுவுல வேற என்னமோ இருக்கே. கவலைப்படாத சிவா, இன்னைக்கு எது தடுத்தாலும் நான் கண்டிப்பா வண்டி ஓட்டத்தை நிப்பாட்ட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். என் தோல்வியை நான் இவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஒத்துக்கிட்டதே இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா சிவா, ட்ரெயினை இதுக்கு மேல கொண்டு போக முடியாது. தேங்க்யூ அங்கிள், இதுவே பெரிய உதவிதான். இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். உங்களால எனக்கு நிறைய டைம் மிச்சமாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட டைமே இல்ல. வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் சிவா இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வரலன்னா அப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
இந்தாங்க இன்ஜெக்ஷன். சிவா எங்க இருக்கான்? உங்க பக்கத்துல தான் பாட்டி, வேற எங்க?